ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் ஏகநாதன் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஸோ ஐபிஎல் ஃபீவர் ஸ்டார்டட். ஸோ அதுக்கு முன்னாடி சிஎஸ்கே வேறு மாதிரி ப்ரொமோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். ருத்ராஜோட ஒரு ப்ரொமோ விட்டுருந்தாங்க லாஸ்ட் டைம் 2 days ago. ருத்ராஜ் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்போ தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோ விட்டாங்க. அதை நம்ம வந்து டீகோட் பண்ண பார்த்தோம். அதில் 4 ஆப்ஷன் கொடுத்தோம். மேபி தலைவர் இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ண அவங்க ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருந்தோம். இல்லை சின்ன தலை கம்மிங்கா ஏதாவது ஒரு மெம்பராகவோ ஏதாவது சொல்லி கொடுப்பாங்களோ புஷ்ன்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம். அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது இருக்கலாம், உங்களுக்கு இருந்தால் கமெண்ட்ல சொல்லுன்னு சொல்லியிருந்தோம். அப்போ பெருசாக நம்மளால் டீகோட் பண்ண முடியல. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்திரை வச்சு அதே மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க ஒரு ப்ரொமோவை. அந்த ப்ரொமோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சேம் ஆயுஷ் மாத்திரை வர்றாரு, சாப்பாட வர்றாரு, திறந்து பார்க்குறாரு, அங்கே பார்த்தா ஒரு லெட்டர் இருக்குது. ஸோ அந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா என்னதான் அவங்க திரும்ப வர்றாங்களா, அப்போ எனக்கு சின்ன வயசாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ பாருங்கள். அப்போ தலை அப்படின்னு சொல்லிட்டு ருத்ராஜ் வந்து அவர் கேம் ஆடுற டைமில் அவர் டோர் லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை அவர் படித்து பார்த்தா அப்போ தலை முடிச்சிருப்பாரு. அதுக்கு என்ன மீனிங்காக இருக்குன்னா, இருங்க வெயிட் பண்ணுங்கள், அப்படியே இந்த வீடியோக்கு வாங்க. இந்த வீடியோவில் இவர் படிச்சுட்டு எனது இவங்கெல்லாம் திரும்ப வர்றாங்களா அப்படின்னு சொல்லியிருக்காரு வேறு ஆயுஷ் மாத்திரை. இந்த 2 வீடியோ கம்பேர் பண்ணும்போது, லிங்க் பண்ணும்போது எனக்கு என்ன ஐடி கிடைக்குதுன்னா, இந்த ஓஜிஸ் ஆர் பேக்குங்க. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, பழைய ஓஜிஸ் எல்லாம் வரப்போகிறாங்க, வந்து ஒரு ஃபேன்ஸ் மீட்டப் இருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ ஃபேன்ஸ் மீட்டப்னா நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இந்த ஓஜிஸ் அண்ட் கரண்ட் பிளேயர்ஸ் உட்காந்து மீட் பண்ணுவாங்களோன்னு தோணுது. ஏன்னா ஏதோ ஆர்சிபி ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதே பாணியில் அவங்க பண்ணுவாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி பண்ணலாமோ எனக்கு தோணுது. பட் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். சேப்பாக்கில் ஓஜிஸ் 11 வர்சஸ் கரண்ட் சிஎஸ்கே 11 வச்சா எப்படி இருக்கும்? ஸோ அப்படி வைக்கும் பட்சத்தில் நம்ம தலை தோனி எந்த டீமுக்கு ஆடுவார்? அப்போ தலை. ஸோ ருத்ராஜ் கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்குவாடு வச்சுருக்கோம். ஓஜிஸ் ஒரு பக்கம், இந்த பக்கம் கரண்ட் ஸ்குவாடு. இதில் தலை எந்த பக்கம் விளையாடுவார்ன்ற மாதிரி ஒரு கொஷினோடு அவர் முடிச்சிருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஏன் அந்த கொஷின் வருதுன்னா, அப்போ இருந்த முத்தையா முரளிதரன், நம்ம ஆல்பி மோக்கல், மெக்காலம், டுவான் ஸ்மித்து, பத்ரிநாத், அனிருத் ஸ்ரீகாந்த், சுரேஷ் ரெய்னா, இவங்களுக்கு எல்லாமே கேப்டன் தோனி, MS தோனி. அப்போவும் டீமில் இருந்தார், இப்போவும் டீமில் இருக்காருன்னா அப்போ அவர் எந்த டீமில் ஆடுவார்? அந்த மாதிரி ஒரு ட்விஸ்டாக கூட இருக்கலாம். ஸோ மேபி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அதே அப்படி இல்லையா, ஃபேன்ஸ் மீட்டப் கண்டிப்பாக இருக்க போது. அப்படிலாம் ஒரு இண்டோர் ஸ்டேடியமில் இவங்க எல்லாம் உட்காந்து நம்ம ஃபேன்ஸை மீட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அது ஃபேன்ஸுக்கு இன்னும் பூஸ்ட் பம்பாக இருக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம கொஞ்சம் அடிபட்டு தான் வந்திருக்கோம். இதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கலாம்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இது எப்படி இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? கமெண்ட்டில் உங்கள் ஒப்பீனியன் சொல்லலாம். ஸோ டெஃபினட்டாக நான் ஓரளவுக்கு டீகோட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பட் ஃபேன்ஸ் மீட்டப் தான் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒஃபிஷியலாக அது வராத வரைக்கும் நமக்கு தெரியாது. வந்துருச்சுன்னா அதுக்கு என்ன ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணுமா, ஏதாவது மெம்பர்ஷிப் வேணுமா, இல்லை எப்படி உள்ளே போய் அவங்கள பார்க்குறது, உள்ளே போகிறது எப்படின்றது நமக்கு தெரியாதுல்ல. அது தெரியணும் தான் நமக்கு ஒரு அப்டேட் தெரிய வரணும். வெயிட் ஃபார் March 22. ஒன்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அதுக்கு என்ன ப்ராசஸோ பண்ணலாம். எனக்கும் தெரிஞ்சிச்சுன்னா நான் வந்து வீடியோ போட்டு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுதாங்க ஓஜிஸ் அண்ட் கரண்ட் டீம்ஸ் நம்ம வந்து மீட் பண்ண போகிறோம். இதுதான் ருத்ராஜ் வீடியோவும் நம்மளோட ஆயுஷ் மாத்திரை வீடியோவும் சொல்ல வருது. இந்த தடவை சிஎஸ்கே அதை கிட்டத்தட்ட ஓப்பனாக சொல்லி உடைச்சிட்டாங்க. ஸோ பார்க்கலாம் அது எந்த மாதிரி ஈவெண்ட்டாக இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஆனால் டெஃபினட்டாக ஃபேன்ஸ் மீட்டப் இருக்கும் போது டச்சில் இருங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்டேட்டை கரெக்டாக சொல்ல முடியும். தேங்க்யூ கைஸ். உங்கள் ஒப்பீனியன் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் கைஸ். டச்சில் இருங்க. பாய்.